தமிழகத்தினுடைய முன்னாள் நிதி அமைச்சர் தென்னரசு அவர்கள் அண்மையில் கொண்டு வரப்பட்ட அந்த வெள்ளை அறிக்கையை பற்றி தாவேக ஆட்சியினர் கொண்டு வந்த வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கையை பற்றி, வெள்ளை அறிக்கை என்று சொன்னால் கடந்த ஆண்டுகளிலே நிதிநிலையினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, நட்டமா லாபமா என்பதெல்லாம் குறித்து பட்டவர்த்தனமாக ஆப்ஜெக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவான பார்வையில், ஒரு திறந்த பார்வையில் கொண்டு வரக்கூடிய சில அறிக்கை தான் வெள்ளை அறிக்கை என்று நாம் கூறுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வெள்ளை அறிக்கை தான் தாவேக கொண்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் 10 லட்சம் கோடி கடன் விட்டு சென்றிருக்கின்றபடினால திட்டங்களை எல்லாம் எப்படி செய்வது என்று தான் இவர்கள் குறை கூறுகின்றார்கள், குறைப்பட்டு கொள்ளுகிறார்கள். ஆனால் தென்னரசு மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கலைஞர் இருந்த காலத்தில் 57,000 கோடி ரூபாய் கடன் பெறப்பட்டதாகவும், அதாவது அவருடைய ஆட்சிக்கு இறுதியில் அதை அம்மையார் அவர்கள் வெளியிட்டு, பிறகு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிற்பாடு அது பன்மடங்காக உயர்ந்து தான் அதிமுகவினுடைய கட்சியிலும் அப்படித்தான் உயர்ந்து இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு இறுதியில் அது 10 கோடி என்று இவர்கள் குற்றம் சுமத்துகிறது உண்மையானால் அப்படித்தான் இருக்கும். அதாவது ஒரு ஆட்சியில் கடன் பெறுவார்கள் திட்டங்களை நிறைவேற்ற, அது அப்படியே ஆண்டுக்கு என்ன ஆகும்னா அது குட்டி போடுற மாதிரியே பெருகிட்டே போகும். அப்படித்தான். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடந்த 5 ஆண்டு ஆட்சியினுடைய நிதிநிலை வெள்ளறிக்கை இது கிடையாதுங்க. இது எத்தனை வருஷத்துக்கு அதாவது இவங்க சொல்கிறது வெறும் 5 ஆண்டுகளை மட்டுமா கடன், அப்படி கிடையாது. உண்மை என்னவென்றால் இதற்கு முன்னதாக இருந்த கழக அதிமுக, அதற்கு முன்னாடி இருந்த கழக எல்லா காலங்களுடைய நிதி நிலைகளை அறிந்து அதை சரியாக ஆய்ந்து தெளிவாக கொண்டு வந்து அதை வெளியிடுவார்கள். அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இவங்க தாவேக குஞ்சினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் மட்டுமே 10 லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா நிதி நிலையினுடைய ஒரு பட்டவர்த்தமான ஒரு நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் 5 ஆண்டு இவங்க ஆள போகிறாங்களாது பெரிய விஷயம். இவங்களுடைய ஆட்சி முடிகிற நேரத்தில் அது 20 லட்சமாக மாறக்கூடும் என்று தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். அவர் படித்தவர், தெளிந்தவர், தெரிந்தவர், ஞானமுள்ளவர், நிதியை பற்றி அவர் அதாவது அனுபவம் உள்ளவர். ஆகவே தான் தெளிவாக எடுத்து சொல்லி நிருபர்களுக்கு, ஊடகத்தாருக்கு வெளிப்படுத்தி பாருங்கள். இப்படி இவங்க எப்படியெல்லாம் பொய் சொல்ல கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தாவைக்காவினர். ஆகவே நிதி நிலையினுடைய அதனுடைய அறிவு வேண்டும். சயின்டிஃபிக் நாலேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், சயின்டிஃபிக் நாலேஜ் ஆஃப் பட்ஜெட்டிங் அண்ட் டெஃபிஷிட்ஸ் அண்ட் டெட்ஸ் அண்ட் ஸோ ஆன் எல்லாவற்றையும் தெளிந்த பார்வையில் பயணித்து பணியாற்றியவர்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர். ஆனால் இப்போ வந்திருக்கிற சின்ன புல்லுருவிங்களா, அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் அதிகமாக கடன் வாங்கிட்டாங்க, ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி இப்போ இவங்களுடைய இயலாமையை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. just to hide out, hide their weakness, hide their deficiency, hide their inefficiency, they are bringing out finding fault with the DMK government. You understand? இதாங்க உண்மை.